சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை 90 வயதுகளிலும் நிரூபித்தவரான நாட்டின் வயது முதிர்ந்த விரை ஓட்டக்காரர் புஷ்பநாதன் லட்சுமணன் தனது 95வது வயதில் தேக ஓட்டத்தை நிறுத்தியுள்ளார். வீட்டில் தவறி விழுந்த பிறகு ஈப்போ பெரிய மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு அவரின் உயிர் பிரிந்தது. ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியரான புஷ்பநாதன் ஓட்டப்பந்தயத்தின் மீது கொண்ட தீராத காதலால் 2018ஆம் ஆண்டு மலேசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் முதலாக பங்கேற்றார். முதல் பங்கேற்பிலேயே 400 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர். தொடர்ந்து பல்வேறு மாஸ்டர்ஸ் போட்டிகளில் பதக்கங்களை குவித்தார். வயது மீறிய உடல் சுறுசுறுப்பாலும் வேகத்தாலும் டர்போ கிரேன்பா என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்ட புஷ்பநாதன் தனது 93 வயதில் 100 மீட்டர் ஓட்டத்தை 32.4 வினாடிகளில் ஓடி முடித்தார். 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அப்பிரிவில் 4வது இடத்தை பிடித்ததோடு 90 வயதை கடந்த ஒரே ஓட்டக்காரராகவும் திகழ்ந்தார். 2023இல் கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசியா அனைத்துலக மாஸ்டர்ஸ் ஓட்டப்பந்தய போட்டியில் 90 முதல் 94 வயதுக்குட்பட்டவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் 28.74 வினாடிகளில் ஓடி முடித்து தங்கம் வென்றார். அதே போட்டியில் 200 மீட்டர் ஓட்டத்தில் 88.8 வினாடிகளை அவர் பதிவு செய்தார். 1998ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியின் போது ஓட்டப்பந்தய பிரிவுக்கான தொழில்நுட்ப அதிகாரியாகவும் இவர் பணியாற்றியுள்ளார். வாழ்க்கை முழுவதும் தடகளத்தில் கழித்த புஷ்பநாதன் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம். குறிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க வயதை ஒரு காரணமாக கூறுவோருக்கு